அரசே அவதூறுகளை பரப்புறத இயல்பாக்குது அப்படின்னு இப்போ ஒரு எழுதியிருக்காரு. இதுதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே டிவிகே உடைய வேலையே அவதூறை பரப்புறது தான். அடுத்த கட்சிகளை மேல, எதிர்கட்சிகள் மேல ஆதாரம் இல்லாத, சம்பந்தம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து செய்யறாங்க. அப்போ புதிய தலைமுறை இதெல்லாம் அவதூறுகள், இதெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி அப்ப சொல்லியிருந்தாங்கன்னா அப்பவே டிவிகே பரப்புறது அவதூறு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க கையில கவர்மெண்ட் வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்த பிறகு புதிய தலைமுறை உள்ளிட்ட சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணாங்க, பாலிமர் இவங்க எல்லாம் வந்து உங்க விஜய்னு விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப இதை தான் பண்ணாங்க. அவ்வளவு ப்ரமோஷன் வந்து விஜய். அப்போ வந்து சமஸ் என்ன சொன்னாருன்னா, இது எனக்கும் யூடியூப் சேனலுக்கு சம்பந்தம் கிடையாது, டிஜிட்டல் வேற நாங்க வேற அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் சொல்றது, ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளராக இருக்கும் பொழுது அவதூறுகளை தொடர்ந்து அவங்க பரப்புறாங்க. எப்பயில இருந்துன்னா கட்சி தொடங்கி அடுத்த நாள்ல இருந்து அவங்க வேலை வந்து திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அந்த டிவிகே கட்சி பரப்பின அவதூறை ஆட்ட திருப்பர், ஆமா, டிவிகேவோட கட்சி பரப்பின அவதூறை நாம தடுத்திருந்தோம்னா, அதை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம்னா, இப்ப அரசாங்கத்துக்கு வந்துட்டு அரசாங்கத்தினுடைய அங்கங்களே இப்ப அவதூறுகளை பரப்புது அப்படின்னு இப்ப புலம்ப வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்காது. அதனாலதான் வந்து பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம கவனமா பொறுப்போடு